இது வந்து நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு ஆவணங்கள் தேவைப்படுனா இந்த காய்கறி பயிர்களுக்கு அந்த மாதிரி தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வந்து பயன்படுத்துறது தான் அவங்க கையில் இருக்குது. வணக்கம் விவசாய பெருமக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நாம் சூரிய விளக்கு பொறியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்மளோட தமிழக அரசாங்கம் வந்து வேளாண் நலன் சார்ந்த பல நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருது. அதில் ஒன்றா வந்து சூரிய விளக்கு பொறியை வந்து விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சூரிய விளக்கு பொறியை வந்து மானிய விலையில் வந்து நம்ம எங்கே போய் வாங்குறது, இதை எப்படி பயன்படுத்துகிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய விளக்கு பொறினா என்ன, இதோடைய பயன்களை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். இதுதாங்க அந்த ட்ராப்பு. இதை வந்து நம்ம தோட்டக்கலைத்துறையில் போய் வாங்கிக்கலாம். இது வந்து மானிய அளவில் வந்து அரசாங்கம் வந்து தருது. நீங்கள் தனியாக வாங்க போனால் இது மினிமம் 3000 ஆகும். ஆனால் இதை வந்து நான் வந்து மானிய விலையில் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்திருக்கேன். இதை அன்பாக்சிங் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோலார், அதாவது அந்த சோலார் பேனல் இருக்குல்ல, அது வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டையை வந்து நம்ம சேஃப்டிக்காக வச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இது வந்து அப்புறம் இல்லை நம்ம செட் பண்ணுறதுக்காக இந்த போல்ட்டு நெட்லாம் இல்லை தந்துருக்காங்க. அவள் தாங்க நம்ம இதை செட் பண்ணியே முடிச்சாச்சு. இதை வந்து யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வந்து யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு டைம் இதை பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா போகணும். அப்புறம் மட்டும் அவங்களே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ப்ளக் பாயிண்டை வந்து நம்ம இந்த பின்னில் சொருவிட்டு இந்த சுவிட்சை ஜஸ்ட் ஆன் பண்ணால் போடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த சிவப்பு கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சோலார் பேனல்லேருந்து இந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகுது, அந்த மாதிரி அர்த்தம். இந்த சார்ஜ் ஆனோடனே பகலில் வந்து சூரிய ஒளி மூலம் இதை வந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு நைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இந்த லைட் எரியுது தாங்க மெயின். இந்த லைட் எரியுது தான் பூச்சியை வந்து கவர்ந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த சோலார் பேனலில் இங்கேயே ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பச்சை கலரில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி 2 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 5 ml வந்து ஆமணக்கு எண்ணெய் ஊட்ட சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா எந்த எண்ணெய் வேணாலும், அதாவது தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் வகையான எண்ணெய் வேணாலும் நம்ம ஊட்டிலாம் சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து மண்ணெண்ணெய் இருக்குது, அதை வந்து நான் 5 ml ஊட்ட போகிறேன். நீங்கள் 5 ml கரெக்டாக 5 ml ஊட்டணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊட்டினாலும் நல்லது தான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுறேன். அவ்வளோ தான். நம்ம சொல்ல போனால் 5 ml என்ன 10 mlக்கு மேலே ஊற்றிருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, பூச்சி வந்து நைட் ஆனால் பூச்சி வந்து இந்த லைட்டை பார்த்து கவர்ந்து வரும், வந்து இதில் வந்து விழுந்ததுக்கப்புறம் இதில் ரெக்கையில் வந்து அதாவது எண்ணெயும் தண்ணியும் பார்த்ததுனால அதில் மேலும் பறக்க முடியாமல் போயிடும். பறக்க முடியாமல் இதிலே மாட்டி கடைசியில் வந்து செத்து போயிடும். உங்களுக்கு எந்த வகையான பூச்சியில் மாட்டினா ஒன்றும் இல்லை, நான் இந்த இதில் வந்து ஃபோட்டோ மாதிரி காமிக்கிறேன். பூச்சியோட ஸ்டேஜ் வந்து 4 நிலையில் இருக்குது. ஒன்று வந்து முட்டை, இன்னொன்று வந்து அந்த லார்வா, அதாவது நம்ம வந்து கம்பளி பூச்சி இல்லைனா புழுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தா அது பியூப்பாவா யாரோட கூடு கட்டிக்கிறோம். அந்த கூடு கட்டுக்கப்புறம் தான் பெரிய நம்ம பட்டாம்பூச்சி இல்லை அண்டு பூச்சி இந்த மாதிரி வரும். அந்த அண்டு பூச்சி இருக்குல்ல, அந்த அண்டு பூச்சி தான் இது வந்து பிடிக்கும். அண்டு பூச்சின்னு இல்லை, எல்லா வகையான பெரிய பூச்சியும் பிடிக்கும். ஏன் இந்த பூச்சி பிடிக்குன்னா, ஒன்ஸ் அந்த ஒரு பூச்சியை பிடிச்சிட்டாச்சுக்கே, அந்த ஒரு பூச்சியை பிடிச்சிட்டா அது மேலும் வந்து அதாவது முட்டை முடியாமல் போயிடும். முட்டையிறனால தான் ஒரு டைம் வந்து ஒரு பூச்சி வந்து கிட்டத்தட்ட 400லேருந்து 500 முட்டை, ஏன் 1000 முட்டை கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பூச்சி நம்ம இதில் சிறப்பிடிக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பூச்சியோட எண்ணிக்கை வந்து நம்ம குறைக்கலாம். அதனால் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் அரசாங்கம் வந்து நமக்கு வந்து தந்துருக்கு. இதை வந்து பயன்படுத்துறது தான் அவங்க கையில் இருக்குது. அடுத்தது இதை வந்து எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்ல போகிறேன்.
எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாங்க. இந்த சூரிய விளக்கு பொறியை நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். பொதுவாக எல்லாருமே எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நெல், இந்த காய்கறி பயிர்களுக்கு அந்த மாதிரி தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்ற பொருளில் வந்து கெமிக்கல் கலக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சூரிய விளக்கு பொறி வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. நான் வந்து இங்கே வந்து மல்பெரி அந்த ஃபீல்டில் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மல்பெரியில் பார்த்தா இந்த இலை தான் ஈல்டு. ஏன்னா இந்த இலை தான் அந்த பட்டுப்பூச்சி சாப்பிட்டு நமக்கு வந்து ஈல் தரப்போகுது. அப்போ அந்த பட்டுப்பூச்சி சாப்பிடக்குள்ளே இல்லை கெமிக்கல் இல்லாமல் இருந்தால் தான் அந்த பட்டுப்பூச்சியும் உயிரோடு இருக்கும். அதனால தான் நான் வந்து இங்கே மல்பெரி அந்த வயலில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எத்தனை ஏக்கருக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விளக்கு பொறி இருக்குல்ல, ஒரு சூரிய விளக்கு பொறி வந்து அதிகபட்சம் வந்து 1.5 ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எந்த வகையான பயிராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நெல்லாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், உள்ளாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு சூரிய விளக்கு பொறி வந்து அதிகபட்சம் 1.5 ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதில் இன்னும் ஒரு பெரிய நல்லது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டைம் நம்ம வாங்கினா போடும். இப்போ மற்ற நம்ம மருந்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு பயிருக்கே 2-3 டைம் மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு டைம் வாங்கி வச்சுட்டா போடும். இதை 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் நம்ம நல்லபடியாக வச்சுருந்தா, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் வச்சுருந்தா 20 வருஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பொருள் தான். அதுவும் அரசு வந்து நமக்கு இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்த சொல்லிட்டு வெறும் 1000 ரூபாயில் வந்து நம்ம வந்து தராங்க. வெளியில் நீங்கள் வாங்க போனால், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெளியில் வாங்க போனால் மினிமம் 3000 ரூபாய்க்கு குறையாமல் உங்களால் வாங்கவே முடியாது. இதை எப்படி வாங்குறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த அக்ரிகல்ச்சர், ஏற்கனவே சொன்னல, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோ இல்லை ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரோ, அதோட வேளாண் துறை இல்லைனா தோட்டக்கலை, இந்த துறையில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் நேரடியாக போய் கேட்டாலே போடும், இதை வந்து தருவாங்க. நான் வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தோட்டக்கலை துறையில் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு ஆவணங்கள் தேவைப்படுனா, ஆனால் உங்களோட பட்டா சிட்டா ஜெராக்ஸு, அடுத்தது வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டோட ஜெராக்ஸு, அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் பேங்க் புக் ஜெராக்ஸு, இதை 4 நேரடியாக கொண்டு போய்ட்டு பக்கத்தில் இருக்க இந்த வேளாண் அலுவலரோ இல்லை தோட்டக்கலை அலுவலகத்தை கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த சூரிய விளக்கு பொறியை வந்து தந்துடுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக விவசாயிகள் யாருக்காச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் இயற்கையாக விவசாயம் பண்ணி நாங்கள் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நினச்சா இந்த பொருள் உங்களுக்கு வந்து 100% நல்லா ஒர்த்தான பொருள் தான். அதனால் இது நீங்கள் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நைட் டைமில் இந்த சூரிய விளக்கு பொறியோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது வந்து எல்இடி பல்பில் வந்து அந்த நீல கலர் வந்து கண்ணை கவர மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ரொம்ப நேரம் வந்து நம்மளால் அந்த சூரிய விளக்கு பொறி வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி தான் பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். கண் கூசி அப்படியே அந்த இதிலே வந்து நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு 7 மணி ஆகுள்ளே பார்த்தா அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட லைட் எரிய ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பூச்சியே கவர்ந்து இருக்குது. உங்களுக்கு இந்த வெளிச்சத்தில் பார்த்தா தெரியுமான்னு தெரியல, ஆனால் பூச்சி இருக்குங்க. இல்லை, இது காலையில் வரைக்கும், அதாவது நைட் ஃபுல்லாக எரியும்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் எரியுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இது எனக்கு தெரிஞ்சு சூரிய விளக்கு பொறி பற்றின தகவல் வந்து நான் முழுமையாக கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த சூரிய விளக்கு பொறி மட்டும் இல்லாமல் இன்னும் அதாவது இயற்கையாக வந்து பூச்சியில் கவர்றதுக்கான இந்த இனக்கவர்ச்சி பொறி, அப்புறம் மஞ்சள் ஊட்டு பொறி, அப்புறம் நீல ஊட்டு பொறின்னு சொல்லிட்டு 3 வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் யாரும் இன்னும் பார்க்காம இருந்தால் அதை வந்து பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.